வணக்கம். பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இப்போ வந்து இருக்கு. உண்மையிலுமே ஏற்கனவே வந்த பிக் பாஸே ரொம்ப மோசமா கலாச்சார சீரழிவு, எல்லாரும் அதையே பார்த்து 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 எல்லாரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்னும் கீழே தரையில இறங்கி இன்னும் வந்து மக்களுடைய மனநிலை எப்படி எல்லாம் நாசமாக்கலாம், எப்படி அவங்களை அதை பைத்தியம் முடிக்கிற மாதிரி பார்க்க வைக்கலாம், நாட்டு கணப்பே தெரிஞ்சுக்காம எப்படி அவங்களை குருடாக்கலாம், சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி அதிலே பைத்தியமா வைக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டு பணத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லாம இந்த தொலைக்காட்சிகள் மிக கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்காங்க. இது இப்ப ஆளுகிற இந்த அரசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என்னப்பா சொல்ற, டிவியில போற ஒரு தொடர் வந்து எப்படி ஆளுங்கட்சிக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே காரணம் இருக்கு. அப்படிங்கிறதான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கும் போது எங்க ஊர்ல நான் தெரு வழியா நடந்து போனேன்னா ஒரு காக்கா கூட தெருவில் இருக்காரு. அப்படியே சைலண்டா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியில உட்காந்து பேசுற ஜனங்கள் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து பிக் பாஸ் பார்ப்பாங்க. அந்த பாக்குறத மட்டும் இல்ல, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது வேலையிலயும் அந்த பிக் பாஸை பத்தி தான் பேசுறாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்க பிக் பாஸ் தான் பாக்குறாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான முதியோர் வரைக்கும் எல்லாருமே பிக் பாஸை பாக்குறாங்க. பிக் பாஸை பத்தி தான் வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமான மூடத்தனமா அந்த பிக் பாஸை வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த வரப்போற பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து இன்னும் ரொம்ப மோசம். இப்ப பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிய போகுது. இந்த சட்டமன்ற தொடர் நடந்த வரைக்கும் எல்லாருமே எங்க தலைவர் பத்தியா எப்படி கோட்டு சூட்டு போட்டு எப்படி பந்தாவா சையம் கட்டுறாரு, திமுக எப்படி கதற விடுறாரு. இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சா என்ன பண்றது? உண்மையான அரசியல்னா என்னன்னு அவங்க வந்து பாத்திரக்கூடாது. தமிழ்நாட்டுல ஏராளமான மத்திய அரசினுடைய திட்டங்கள் மத்திய அரசு ரொம்ப நேக்க அழகா செஞ்சுட்டே போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீங்க வேலை வெட்டியே இல்ல, நீங்க சினிமா பார்க்கல, டிவி பார்க்கல, பிக் பாஸ் பார்க்கல, சும்மா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இது கேள்வி கேட்பீங்க. ஆளுங்கட்சியே வர பிக் பாஸ் எல்லாம் தயாரிக்கல, அவன் விஜய் டிவி கிட்ட சொல்லலாம் தயார் பண்ணல. ஆனா ஆளுங்கட்சி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி. எல்லா மக்களும் என்ன பண்ணுவான், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பிக் பாஸ் பார்ப்பான். பிக் பாஸ் பார்த்த உடனே அதை பத்தி விவாதிப்பான். அடுத்த நாள் பகல் ஃபுல்லா என்ன பண்ணுவான், அந்த பிக் பாஸ் பத்தியே தான் யோசிச்சுட்டே இருப்பான். அதை பத்தி தான் வேலையில செய்யறவங்களுக்கு பேசுவான். இந்த பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த இந்தியாவே அழிஞ்சாலும் 90% மக்கள் பிக் பாஸ் வெறி பிடிச்ச மாதிரி பாக்குறான். இது ஒரு சமுதாயத்துக்கு நல்லதே இல்ல, மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு தான் தமிழ்நாட்டை கொண்டு போகும். இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா, சொல்வதெல்லாம் உண்மையும் பிக் பாஸும் சமுதாய சீரழிவு பேசுவாரா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவை ஓட்டு. பேசினா மக்கள் கோச்சுக்குவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஸ்டாலின் பேச மாட்டாரு, உதயநிதி பேச மாட்டாரு. எந்த கட்சி தலைவருமே இது போன்ற சமுதாயத்தை சீரழிக்கிற நிகழ்ச்சிகளை தடை பண்ணணும், ஒளிபரப்ப கூடாது, நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பணும்னு எந்த தலைவரும் பேசவே மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் பேசுவாங்க, அது ஓரளவுக்கு தான் பேசுவாங்க. அதுக்காக போராட்டம் பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. காரணம் அவங்களும் தேர்தல் அரசியல் இருக்காங்க. போராடனா மக்கள் வந்து கோச்சுக்குவாங்க, மக்கள் வந்து இருக்கிற மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. அது அந்த நிலைமை நமக்கு நல்லாவே புரியுது. அப்ப இதுக்கு தடை பண்றதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேர்தல் அரசியலே இல்லாத, வாக்கு அரசியலே இல்லாத ஒரு தலைவன் வந்து வரணும். அது எங்க இருக்கிறா யாருன்னா தெரியாது. இந்த தமிழ் சமூகத்துல பல்லாயிரம் ஆண்டு காலமாக சோதனை காலம் வரும்போதெல்லாம் ஒரு தலைவன் வந்து உதித்து வருவான். பெரியார் மேல ஏராளமான கருத்து வேறுபாடுகள் நமக்கு உண்டு. நம்முடைய மொழியை பற்றி, இனத்தை பற்றியும் அவருடைய பார்வையின் மேல நமக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனா பெரியார் வந்து ஏன் அந்த அளவுக்கு பேசப்பட்டார், ஏன் அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டார், அவர் எதை குறித்தும் பயப்படாம போல்டா ஏன் அடிச்சாரு, எல்லாத்தையும் விட்டு வெளுத்தாரு, மரியாதை இல்லாம பேசினாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு தைரியசாலியா ஏன் பேசப்படுறாருன்னா அவர் தேர்தல் அரசியல் இல்ல. அவர் வந்து இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், நாளைக்கு நான் எப்படி ஓட்டு கேட்க போனா மக்கள் என்ன சொல்லுவாங்களோ, இதெல்லாம் பேசினா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய தேவை அவருக்கு இல்ல. RSS வந்து பல விஷயங்களை போல்டா ஏன் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேர்தலுக்கு வந்து மக்களுக்கு கும்பிடு போட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் அவங்க கிட்ட இல்ல. அப்படி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுன்னா இதைதான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளார வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களே இதை பத்தி பேசியிருக்காரு. இந்த சொல்வதாண்மை பத்தி, பிக் பாஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. தவறு அப்படின்னு பேசியிருக்காரு. தவிர அந்த பார்டர் அவரால் தாண்ட முடியல. இப்ப வந்து தமிழ்நாட்டின் அவசர தேவை பேசுறதல்ல, நல்லா நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் தயவு செய்து நான் சொல்ற கருத்தை இதை பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கடத்துங்க. இதற்கு மிகப்பெரிய மக்கள் புரட்சி போராட்டம் வேணும். நீங்க கேட்கலாம், இணையா ஒரு சாதாரண தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இவ்வளவு எமோஷன் ஆகணுமா, இதுக்கு போராடணுமா, இதையே தடை செய்ய வேணுமா அப்படின்னு கேட்டா இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்ல. இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு மக்களுடைய
மனநிலையை அல்லது இப்ப பிறந்து வளர்ந்து பெருசாகிற பிள்ளைகளுடைய மனநிலையை மாத்தி ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்தையும் அரசியலையும் அது பாதிக்கும், நாட்டையும் அது பாதிக்கும், மொழி இனத்தை எல்லாத்தையுமே பாதிக்கும். இப்பமே 4ஆம் தேதி வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் டிராஜடி மாதிரி, ஒரு அழிவு காலம் மாதிரி இன்னும் மிகப்பெரிய மோசமாக்கி மோசமான தகுதியே இல்லாத அரசியல்வாதிகளை, அரசாட்சி செய்கிறவர்களை, தலைவர்களை இந்த சமுதாயம் தேர்ந்தெடுக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், நான் பிக் பாஸ் மட்டும் சொல்லல, பிக் பாஸும் சரி, சொல்வதெல்லாம் உண்மையும் சரி, ஒரு 4 அறைக்குள்ள வைத்திருக்க வேண்டிய ரகசியங்களை காசாக்குறதுக்காக ஒளிபரப்பக்கூடிய இந்த நாடகங்களையும் நான் சொல்றேன். எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா அரசாங்கம் அது செய்யாது. மத்திய அரசுல இருந்து மாநில அரசு செய்யாது. அது அவங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அவங்க அதை செய்ய மாட்டாங்க. 2வது, அது இருந்தா அவங்களுக்கு நல்லது. அவங்க என்ன தப்பு வேணா செய்யலாம், மக்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஓட்டு போடுற சமயத்துல மட்டும் ஒரு ரீல்ஸோ ஒரு வீடியோவோ போட்டு நான் உங்களுக்கு 1/2 பவுன் தங்கம் தர்றேன், இதை தர்றேன், அதை தர்றேன்னா இந்த குருடர்கள் வீட்டுல இருந்து அப்படியே அந்த நாடகம் பார்த்த போதை, சொல்வதெல்லாம் உண்மை, பிக் பாஸ் பார்த்த போதையில இருந்து அப்படியே வெளியே வந்த உடனே இந்த பொய் சொன்ன அரசியல் தலைவர்கள்லாம் தேவதூதர் மாதிரி அவங்க தெரிவாங்க. உடனே ஓட்டை குத்திட்டு போயிடுவாங்க. நாடு நாசமா போகும். அறிவுள்ளவர்களும் கூட இந்த அறிவு கட்ட முட்டாள்களுடைய ஆட்சியில கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வேணும். மக்களுடைய வாக்கை பற்றி கவலைப்படாத ஒரு அரசியல் தலைவன் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஏன் அது வெற்றி பெற்றதுன்னா அதுக்கும் தேர்தலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத வெற்றி பெற்றது. அப்படி மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவன் வேணும். அதற்காக உண்மையிலேயே நான் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கேன். கடவுள் அப்படி ஒருத்தரை அனுப்புவார்னு நான் நம்புறேன். அப்படி அனுப்பலைன்னா உண்மையிலுமே தமிழ்நாட்டை எவனாலையும் காப்பாற்றவே முடியாது. இந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது தவறான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தனால ரொம்ப மோசமான சூழல் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இப்படி இன்னும் மோசமான நிகழ்ச்சிகள், ஏற்கனவே பிக் பாஸ் ரொம்ப மக்களை குருடாக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வர வர இந்த பிக் பாஸ் எல்லை மீறி அவங்க கொண்டு போறாங்க. அரசியல், தேர்தல், வாக்கு இதை பற்றி எல்லாம் கவலைப்படாம இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு ஆள் எல்லா இளைஞர்களையும் ஒன்று சேர்த்து நிறைய புத்தகங்களை படித்து அறிவுள்ளவர்கள் விழிப்புணர்வுகள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பாக திரட்டி போராடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நிச்சயமா தடை பண்ணணும். தடை பண்றதுக்கு ஒரே வழி மக்களுடைய போராட்டம் தான், புரட்சி தான். புரட்சி வெடித்தால் ஒழிய, புரட்சி வந்தால் ஒழிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தடை செய்யவே முடியாது. இந்த நிகழ்ச்சிகளை தடை செஞ்சே ஆகணும். இது போன்ற நிகழ்ச்சிகள் வரவே கூடாது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு தணிக்கை வரணும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு தான் ஒளிபரப்பு செய்யணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான வரணும். அதற்கு ஒரு ஸ்ட்ரிக்டான சமுதாயத்தின் மேல அக்கறை கொண்ட, தேர்தல் மேல அக்கறை இல்லாத, ஓட்டுக்காக கெஞ்சாத ஒரு தலைவர்கள் வரணும். அவங்க வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். அதை தவிர இந்த தமிழ்நாட்டுக்கு விழிவு காலமே இல்லை. தயவு செய்து உங்களுடைய பக்கத்துல இருக்கிட்ட பேசுங்க, உங்க தெரிஞ்சவங்கிட்ட பேசுங்க. இந்த பிக் பாஸ், இந்த சொல்வதெல்லாம் உண்மை, இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிற இந்த நாடகங்கள் எல்லாவற்றையும் எப்படியாவது தடை செய்யறதுக்கு ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு பேஸ்புக்ல பதிவு போடுங்க. சின்ன பிள்ளைங்கிட்ட பேசுங்க, பெரியவங்க கிட்ட பேசுங்க. என்னை மாதிரி பல பேர் இதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல சமுதாயத்தை, அப்பதான் நல்ல அரசியலை கொண்டு வர முடியும். அப்பதான் நல்ல தலைவர்கள் வர முடியும். அப்பதான் இந்த நாடு உருப்படும், இயற்கை காக்கப்படும், இந்த நாடு காக்கப்படும், இந்த மொழி காக்கப்படும், இந்த இனம் காக்கப்படும். இது சாதாரணமா ஒரு நாடகம் என்றோ ஒரு நிகழ்ச்சியிலோ தயவு செய்து கடந்து போகாதீங்க. ஏற்கனவே ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற ஏராளமான மோசமான நிகழ்ச்சியினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி ஒரு மோசமான அரசியல் சூழலுக்குள்ள போயிருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நான் அதை உண்மையா நம்புறேன். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருப்போம். நிச்சயம் ஒரு நாள் மாற நம்புவோம். அதற்கேற்ற தலைவர்கள் உருவாவார்கள் என்று நாம் நம்புவோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.